ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர்ஸ் நான் ஒவ்வொரு டைமும் வெயிட் லாஸ் ட்ரிங்க் போடல பார்த்துட்டு என்ன கேட்பீங்க அப்படின்னா, ஒரு சிலர் குடிக்க முடியாமல் கொஞ்சம் கசப்படிக்குதுன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ட்ரிங்க் பார்த்தீங்க, இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய ஒரு சிலர் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டீ காஃபி குடிக்கக்கூடாதா வெயிட் லாஸ் பண்ணுறப்பன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவான். நானும் இல்லை, யார் பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதா இருந்தால் டீ காஃபி கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஆனால் இந்த ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டீ கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையில் வந்து காஃபி டீ விட முடியாது என்னால், எனக்கு காஃபி டீ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவும் அதாவது உங்களுக்கு ரொம்ப குடிக்க முடியாமலாம் இருக்காது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ட்ரிங்க் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க உள்ளே போய் எப்படி அதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்கணும். இது கூட நான் வந்து சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். தோலை சீவிட்டு, எப்போவுமே இஞ்சி சேர்க்குறப்ப தோலோட கண்டிப்பாக எதுக்கு சேர்த்தாலும் சரி நீங்கள் தோலோட வந்து சேர்க்கவே கூடாது. தோலை எடுத்துட்டு சின்ன துண்டு தான் சேர்த்துருக்கேன், லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரும் சீரகம் சேர்த்துக்குங்க. இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடையிலையும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் க்ரீன் டீ சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து 3/4 டீ, நான் 1 டம்ளர் தான் சேர்த்துருக்கேன், அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்திங்கனாலும் கசப்படிக்கும். க்ரீன் லீஃப் இருக்குள்ள அந்த, அதாவது நம்ம இலை வந்து காய வச்சிடும், அந்த க்ரீன் டீ தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த டீயில் இருக்கிற எசன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம், இஞ்சி சேர்த்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்கணும். இந்த ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றுனேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ இது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஆகணும் நம்மளுக்கு. அப்போ தான் பாருங்கள் இப்போவே நல்ல கலர் சேஞ்ச் ஆகுதா. நான் ரொம்ப வந்து அந்த க்ரீன் லீஃப் பார்த்திங்க, அந்த இலை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதுலேயே நம்மளுக்கு சூப்பராக டிகேஷன் கிடைக்கும். ரொம்ப போட்டாலும் கசப்படிக்கும். அளவாக சேர்த்துக்கேன். நான் 1 டம்ளர் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லெமன் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் காலையில் எப்போவுமே வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கிறப்ப நான் லெமன் அவ்வளோக்கா சேர்த்துக்கிறது கிடையாது. இடப்பட்ட டைமு குடிப்போம்ல, ஒரு 11, 3 அந்த மாதிரி நான் குடிக்கணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னா அப்போ மட்டும்தான் நான் லெமன் சேர்த்துக்கணும். தவிர காலையில் நான் எப்போவுமே வந்து அவ்வளோக்கா நான் லெமன் எடுத்துக்கிறது இல்லை, ரேர் தான் நான் லெமன் எடுத்துக்கிறது. ஒரு சிலர் வந்து டீ காஃபி வந்து விடவே முடியாது. என்ன கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சுகரும் டீ காஃபி எதுவுமே நம்ம குடிக்காமல் இருக்கணும். பால் அந்த மாதிரிலாம் சேர்த்துக்காமல் இருந்தணும். பால் டீ அந்த மாதிரிலாம் எதுவுமே குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா, இந்த டீ அப்படின்னு சொல்லலாம், இந்த டீ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று, நம்ம வந்து எதுக்காக வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்கெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பசியோட உணர்வு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பசி லெவல் வந்து கம்மியாக இருக்கும், அதிகமாக பசியாக ஆகாது. அதுக்காக தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்லாம் சாப்பிடாதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி எடுத்துக்கிறது. நம்ம 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்லாம். அதுக்காக தான். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் ஒரு சிலர் சொன்னால் நல்லா வந்து இதில் என்ன, ஒரு சிலர் கேட்பாங்க வெறும் இந்த ட்ரிங்க் குடிச்ச மயத்தில் உடம்பு குறைஞ்சிருமா அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. இது வந்து நம்மளோட பசியோட உணர்வை கம்மி பண்ணதுனால நம்ம ஃபுட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக எடுத்துக்குவோம். அதுக்காக தான் இந்த ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபி டீ இல்லை விட முடியாதவங்க இந்த மாதிரி ட்ரிங்க் குடிக்கலாம், இந்த மாதிரி டீ குடிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டீ காஃபி குடிக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி நான் வந்து அடிக்கொருக்கா வச்சு குடிப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் லெமன், நான் சொன்ன மாதிரி லெமன் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஹனி சேர்த்துக்கலாம். இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே குடிக்கணுன்ட்டெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து டீ குடிக்கிறீங்க அப்படின்னாலும் இதில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணாலும் பண்ணாட்டி ஒயிட் சக்கரை கண்டிப்பாக எடுக்காதீங்க. இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஹனி தான் சேர்க்க போகிறேன். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான ஹனி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டா நம்மளுக்கு சூப்பராக நார்மலாக நம்ம வந்து பிளாக் டீ குடிப்போம்ல அதே டேஸ்ட்டில், இஞ்சி டீன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து சேஞ்சே தெரியாது. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ஹனி சேர்த்துக்கிறேன். ரொம்ப மைல்டாகவும் இருக்கும் நம்ம ஹனி சேர்க்கறதுனால. இதனால நம்மளுக்கு வந்து நம்ம சுகர் லெவல் அதிகமாகிடுமா அப்படிங்கிற ஹனினால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வந்து நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஹனி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே குடிக்க முடிஞ்சாலும் குடிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா டீ காஃபியில் சுகரே போடாமல் குடிப்பாங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களாம் அது ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஹனி சேர்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வெயிட் லாஸ்க்கும் சரி, இல்லை டீ காஃபி என்னால் விட முடியாது ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் இதை வந்து குடிங்க. காலையில் எந்திரிச்சதையும் நம்ம டீ காஃபி குடிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் இதை காலையிலையும் குடிக்கலாம், நைட்டும் குடிக்கலாம். நீங்கள் நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேரும் கொடுக்க மறந்துடாதீங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கிறது தினந்தோறும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.